வர்மம் என்றால் என்ன? உடலில் பரவி ஓடிக்கொண்டிருக்கும் வாசி என்னும் பிராணனின் ஓட்டம் உடலின் குறிப்பிட்ட இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாவதன் மூலம் தடை செய்யப்படுகிறது. அவ்வாறு தடை செய்யவல்ல இடங்களை வர்மத்தலங்கள் என்கிறோம். இத்தலங்களை அழுத்தி பார்த்தால் வலி ஏற்படும். இந்த வர்மத்தலங்களே வர்மம் என்ற பெயரில் இன்று புழக்கத்தில் இருந்து வருகிறது. எல்லா உயிரினங்களின் உடலிலும் நரம்பு, சதை, எலும்பு போன்ற பாகங்களில் பல மர்ம நிலைகள் உண்டு. அவ்விடங்களில் தட்டோ, உதையோ, அடியோ, தாக்கோ, அறிந்தோ அறியாமலோ படும்போது உடல்நிலை பாதிப்பு அடைகின்றன. இதனால் வலி, வீக்கம், இரத்தம் கொட்டுதல், இரத்தக்கட்டு, ஏன் மரணம் கூட ஏற்படலாம். ஒருவருக்கு எந்தெந்த இடத்தில் அடிபட்டால் என்னென்ன அறிகுறிகள் தென்படுமோ அந்தந்த அறிகுறிகளை அறிந்து எவ்வளவு நேரத்திற்குள் இறக்க வேண்டும் என்பதும், பொறியில் அடிபட்டு கிடப்பவரின் எந்த உறுப்பு பாகத்தை தட்டினால் எழுவார் என்பதும், அவரது காது, நாசி போன்ற பகுதிகளில் நசியம் செய்ய வேண்டிய வழிகளையும், அபாயம் நீங்கும் வழிமுறைகளையும், குணமாக்க செய்து கொடுக்க வேண்டிய கஷாயம், மாத்திரை, தைலம், எண்ணெய் போன்றவற்றையும், பச்சிலை கொண்டு சிகிச்சை அளிக்கும் வகைகளையும், பத்தியத்தோடு எவ்வாறு மருந்துகளை சாப்பிட வேண்டும் என்ற விதிமுறைகளையும் முறைப்படி விளக்குவதால் வர்மக்கலையையும் ஓர் மருத்துவ கலையே என்பதில் பெருமிதமே. எதிர்பாராத ஆபத்துகளினால் வர்ம பகுதிகள் அடிபட்டு தகுந்த சிகிச்சை இல்லாமலும், கை கால்கள் விளங்காமலும் நடைப்பிணமாக உள்ளவர்களை வாழ வைப்பதும் வர்மக்கலை மருத்துவர்களின் மகத்துவமே. வர்மக்கலையை முறையாக நுணுக்கமாக கற்றவர் எதிரியை வீழ்த்தும் முறையையும், வீழ்ந்த எதிரியை எழுப்பும் முறையையும் தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆகையால் வர்மக்கலையை ஓர் போர்க்கலை என கருதுவதும் உண்டு.